வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயரும் கொஸ்டினும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமில் நடந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளுக்கு குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் 6th to 10th உள்ள கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போடுற மாதிரியே வந்து இதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் எஸ்ஏ எக்ஸாம்லேயும் எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பெண் கல்வி, கைமண், மறுமணம், அப்புறம் வந்து பொது உடைமை வந்து கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை தான். ஸோ பெண் கல்வி, கைமண், மறுமணம் எல்லாமே வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பொது உடைமைங்கிறது வந்து பொருந்தாததாக இருக்குது. ஸோ ஆன்சர் பொது உடைமை. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்பவற்றுள் சரியான தொடரை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து பார்ப்போம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இதில் எந்தெந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணில் வந்து 2 சொல்லி இன் வரணும். அதே மாதிரி மனம் வீசின அப்படிங்கிறதுக்கு வாசனைக்கு 3 சொல்லின வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பிழையில்லாத தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சர் பார்ப்போம். குழலி நடனம் ஆடினாள். இதுதான் வந்து சரியான விடை. மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். பசு கன்றை ஈன்றின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பசு கன்றை ஈன்றது அப்படின்னு வரணும். ஏன்னா இங்கே வந்து ஒருமை கொடுத்துருக்காங்க, பின்னாடி பன்மையில் வந்திருக்கு. ஸோ இது வந்து தவறானது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு வரணும். அடுத்தது கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. கோவலன் கொடுத்துட்டு பின்னாடி வந்து போனான் அப்படின்னு வரணும். ஸோ இதுவும் தவறானது. அப்போ சரியான விடை ஆன்சர் டி, குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லுக்கு நுண்ணறிவு என்பது தான் சரியான விடை. அடுத்தது கான்ஃபிடென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். கான்ஃபிடென்ஸ் என்ற சொல்லுக்கு நம்பிக்கை என்பது வந்து சரியான விடை. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது கேப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போயும் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதை டேஷ் என்னும் புதினமாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். மண்ணகத்து பூந்துளிகள். இதுதான் வந்து பெண் குழந்தைகளோட கொலைக்கு காரணங்களை வந்து ஆராய்ஞ்சு எழுதியது. இதை எழுதினது வந்து ராஜம் கிருஷ்ணன். நீங்கள் இந்த எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து 9th 10th தான் வந்திருக்கும். இந்த கொஸ்டின்லாம் 10th யூனிட் 7ன்னு நினைக்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உள்ள சாதனை படைத்த உமன்ஸோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது முக்கியமானது. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய சிறுகதைகளை தொகுப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கந்தர்வன். இவர் தான் வந்து சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய சிறுகதைகளை வந்து எழுதியிருப்பார். அடுத்தது தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். முதல் பெண் வந்து ராஜம் கிருஷ்ணன். இவங்க தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதல் பெண். அடுத்தது உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி கூறும் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கரிப்பு மணிகள். இந்த நூல் தான் உப்பள தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கையை வந்து கூறுவதாக வந்திருக்கும். இதை எழுதினதும் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின். கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லெபனான். கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை வந்து சேர்ந்தவர். அடுத்தது தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகளார். இந்த நூல் வந்து இன்னமும் பயன்பாட்டில் இருக்கிறதா வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் போடும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் தான் வந்து பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் என்ற வரிகளை வந்து கூறியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 10th புக்கில் வருது தான். தேவநேய பாவாணர் வந்து எழுதியதில் வரும். ஒவ்வொரு தாவரங்களும் அதோட இலைகளோட பேரும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். முருங்கை கீரை அப்படின்னு வரும். நெல் தாள், அருகம்புல், தாளை மடல் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்தது குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம் போன்றவற்றிற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பெரியார். கலப்பு திருமணம்னு வந்தாலே நம்மளுக்கு பெரியார் தான். அடுத்தது பானை ஒரு சிறந்த கலையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பானை செய்கிறதுக்கான பேர் கேட்டிருக்காங்க. பானை வனைதல் அப்படின்னு வரும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது குமரகுருபரர் பாடிய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இதுதான் வந்து குமரகுருபரர் எழுதியிருப்பாங்க. அடுத்தது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. அண்ணா கூட தனக்கு பிடிச்ச இலக்கியமாக வந்து பரணியை வந்து சொல்லியிருப்பார். கலிங்கத்து பரணியை சொல்லியிருப்பார்.
கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்க, தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் பறை இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. தொல்காப்பியத்தில் பறையை பற்றி கூறியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கூற்று பாருங்க, தப்பாட்ட இசை குறித்து தம் பாடலில் பதிவு செய்தவர் அருணகிரிநாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றும் சரியானது. ஸோ கூற்று 1 அன்று கூற்று 2 இரண்டுமே சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை நாட்டுப்புற பாடல். இதுதான் உழைக்கும் மக்கள் தன்னோட களைப்பை மறப்பதற்காக உற்சாகமாக பாடும் பாடல் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை டேஷ் என்பர் அப்படின்னு வந்திருக்கு. இதனை வாய்மொழி இலக்கியம் என்று சொல்லுவாங்க. வாய்மொழியாகவே பாடுறது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு அப்படின்னு வரும். அடுத்தது, 10 பாட்டு நூல்களில் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், குறுந்தொகை, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாமே 8 தொகை நூல்களில் ஒன்றா வரும். அப்போது ஆன்சர் மலைபடுகடாம் அப்படின்னு வந்துடும். அடுத்தது, முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களில் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10 பாட்டு. ஸோ இந்த 4 கொஸ்டின் பாருங்கள், இது எல்லாமே சங்க இலக்கியத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ நார்மல் பேசிக் கொஸ்டினை சங்க இலக்கியத்துலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருந்தாலே இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது, தமிழின் முதல் காப்பியம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். அதே முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தொல்காப்பியம் வரும். அடுத்தது, திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இறையரசன். கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் இறையரசன். அடுத்தது, வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பிரெஞ்சு அரசு. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியது பிரெஞ்சு அரசு. அடுத்தது, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க தான் உழுபவருக்கே நில உரிமை அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10th புக்லேருந்து வருது தான். அடுத்தது, இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையோட பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஜான்சி ராணி. பெண்கள் படையோட தலைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி அப்படிங்கிறவங்க தான் பெண்கள் படைக்கு தலைவியாக இருந்திருப்பாங்க. அடுத்தது, களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் குழு ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. களஞ்சியம் அப்படிங்கிற பெயரில் மகளிர் குழு ஆரம்பித்தவங்க சின்ன பிள்ளை. அடுத்தது, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. இந்த பாடல் வரிகளில் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும், பெருவாயின் மொழியனார். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு அப்படிங்கிறது பெருவாயின் மொழியனார் கூறியது. அடுத்தது, நம்பியாண்டார் நம்பியார் எழுதப்பட்ட அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருத்தொண்ட திருவந்தாதி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி அதாவது ந வருது பார்த்தீங்களா, அப்போ ஆன்சர் தீ அப்படின்னு வரும். ஸோ ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் தான், மெமரி பண்ண வராதவங்க டக்குன்னு இது பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது, சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த அடிகளோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பராபரமே வந்தாலே ஆன்சர் தாயுமானவர் தான். அடுத்தது, குற்றால குறவஞ்சி எந்த மலையின் பெருமையை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. குற்றால குறவஞ்சி குற்றால மலையோட பெருமையை கூறுகிறது. அடுத்தது, நன்றாற்றல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கேட்டிருக்காங்க. ஸோ நன்றாற்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு நன்று ப்ளஸ் ஆற்றல் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாலே நம்ம முதல்ல பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு நல்ல பொருள் இருக்கிற மாதிரி வரும். அடிசொல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி அதான் ஆன்சர் அப்படின்னு வந்துடலாம். அடுத்தது, திரிந்து ப்ளஸ் அற்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் திரிந்தற்று. இதில் ஆப்ஷன் பி வந்திருக்கு. அடுத்தது, எளிது என்னும் சொல்லோட எதிர் சொல் கேட்டிருக்காங்க. எளிது அப்படின்னு ஈஸியானது அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு எதிர் சொல் அரிது அப்படிங்கிறது வரும். ஆல்சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இளமை என்னும் சொல்லோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க. இளமை என்னும் சொல்லோட எதிர்சொல் முதுமை அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, பின் வருவனவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பாவேந்தர், புரட்சி கவி, பகுத்தறிவு, சுப்புரத்தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரட்சி கவி, சுப்புரத்தினம் எல்லாமே பாரதிதாசனோட சிறப்பு பெயர்களில் வரும். அப்போது பகுத்தறிவுங்கிறது ஆட் ஒன். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அடுத்தது, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா. இது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்களா, முக்கியமானது. இது சொன்னது கவிமணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்தது திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணக்குடவர். அதே மாதிரி திருக்குறளுக்கு எழுதிய உரைகளுள் சிறந்த உரை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பரிமேலழகர் வரும். அடுத்தது தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகுதொழும் என்று தந்தை பெரியாரை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதிதாசன். அதுவும் இல்லாமல் இந்த லைனை கொடுத்துட்டு இது யாருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வரும். அதுக்கு ஆன்சர் பெரியார். அடுத்தது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக திரித்த குறள் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். ஔவையார் தான் அணுவை துளைத்த 7 கடல் புகட்டி குறுக திரித்த குறள் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அடுத்தது செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வல்லினம் மிகும் மிகாது கேட்டிருக்காங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அடுத்தது உண்மை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஊமை தொகையிலையும் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. உருவகத்தில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஸோ சரியான விடை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வல்லினம் மிகாது. அதாவது பெயரட்சியும் எதிர்மறை பெயரச்சத்துக்கும் அடுத்தது வல்லினம் மிகாது. அடுத்த கொஸ்டினும் வல்லினம் மிகவும் மிகாததை பற்றி தான் கேட்டிருக்காங்க. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு வரும். இது எனக்குக்கு அப்புறம் இது வருது பார்த்தீங்களா, இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு வரும். அடுத்தது காக்குவது இதனின் விரதம் காக்கவே. இந்த தொடரில் விரதம் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரதம் என்பதோட பொருள் நன்னெறி அப்படின்னு வரும் இந்த லைனில். அடுத்தது தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 27. ஸோ தொல்காப்பியத்தை எழுத்து சொல் பொருள் அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாங்க. அந்த 3க்கும் தனித்தனியாக 9 இயல் அப்படின்னு 27 இயல்கள் வரும். அடுத்தது தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் முறை வைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள் எழுத்து சொல் பொருள். இதுதான் சரியான விடை. அடுத்தது வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இது சிலப்பதிகாரத்தில் வருது. ஸோ நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாமில் மோஸ்ட்டாக 10th புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது 10th புக்கில் சிலப்பதிகாரத்தில் வருது. அடுத்தது காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று கூறிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறநானூறு. வலிமிகின் வழி இல்லை என்று கூறியது புறநானூறு. அடுத்தது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கடல். கடலை தான் புலால் நாற்றம் வீசுவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரபு கவிதை எழுதுறது யாப்பு. நம்ம யாப்பு யூஸ் பண்ணாலே அது மரபு கவிதை அப்படின்னு வரும். ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையோ வரது சீர் அப்படின்னு வரும். அடுத்தது செய்யுளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அதே கடை சொற்கள் ஒன்றி வந்தால் அதுக்கு இயைபு அப்படின்னு வரும். அதே முரண்பட்டு வந்தால் அது முரண் அப்படின்னு வரும். அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க மாடல் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்திருக்கு. நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு டேரக்ட் ஆன்சர் பார்ப்போம். வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பாங்கிறது அகலோசை, கலிப்பாங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது தொங்கலோசை. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அடுத்தது அகவல் ஓசை உடைய பா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் உள்ளதை தான் கேட்டிருக்காங்க. அகவல் ஓசை உடையது ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணைகள் டேஷ் என்று அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தொகுதி. அடுத்தது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற டேஷை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வளையத்தினை குறிக்கும் அப்படின்னு வரும். சல்லிங்கிறது வளையத்தினை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 1 பாருங்கள். விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. அடுத்தது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை கஞ்சங்கருவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. ஸோ அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஔவையார். தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் ஔவையார். அடுத்தது
டேஷ் என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எருது கட்டி இதை வந்து கண்ணுடையம்மன் பள்ளு வந்து பதிவு செய்திருக்கும். எருது கட்டி அப்படின்னு வந்தாலே கண்ணுடையம்மன் பள்ளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க மாடல் கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ நடந்து அப்படின்னு வந்தால் வினையச்சம் வரும். பேசிங்கிறது வந்து பெயரச்சத்தில் வரும். எடுத்தனன் உண்டனன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முற்றச்சத்தில். அப்போது பெரிய அப்படிங்கிறது வந்து குறிப்பு பெயரச்சத்தில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே சொல் பலமுறை அடுக்கி வரும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் அடுக்கு தொடர்னு வரும். ஒரு சொல் வந்து 2 வாட்டி வந்து அதுக்கு வந்து பொருள் வந்ததுன்னா அடுக்கு தொடர். அதே 2 வாட்டி அடுக்கி வந்து பொருள் தரல அப்படின்னு வந்ததுன்னா அது இரட்டை கிளவியில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், துஞ்சினார் என்னும் சொல் எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மங்களம். துஞ்சினார் அப்படிங்கிறது வந்து மங்களம். அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது மங்களமாக துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறதுனால அது மங்களம் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கணம் உடையது அப்படின்னு அழைப்பாங்க. நெறி மாறாமல் இருந்ததுன்னா அது இலக்கணம் உடையது அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் ஆகு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சினையாகு பெயர் அப்படின்னு வரும். கைங்கிறது வந்து உடம்புல உள்ள பார்ட்டுங்களா, அப்போது உறுப்பை குறிச்சதுனாலே அது சினையாகு பெயர் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலில் பயணம் செய்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அயோத்திதாசர். இவர் தான் வந்து திராவிட மகாஜன சங்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கல்வியறிவு இல்லாத பெண்கள் டேஷ் போன்றவர்கள் என்றார் பாரதிதாசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ பண்படாத நிலம் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் கொய்யாக்கனி. இதுதான் வந்து பெருஞ்சித்திரனாரோட படைப்பு. மற்றது எல்லாம் வேற ஒருத்தவங்களோடது. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் நூல்களில் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு கொடிமுல்லை வரும். கொடிமுல்லை தான் வந்து வாணிதாசன் எழுதினது வரும். இந்த கண்ணன் பாட்டு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு எல்லாம் பாரதிதாசனோடது. அடுத்தது பாருங்கள், வினை என்னும் சொல்லுக்குரிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை என்னும் சொல்லுக்குரிய பொருள் செயல் அப்படின்னு வரும். 8ஆம் வேற்றுமையை டேஷ் வேற்றுமை என்றும் அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி விழி வேற்றுமை சொல்லுவாங்க. அடுத்தது வட்டம், செம்மை, தீமை இவை எவ்வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி வரும் பண்பு பெயர்னு வரும். ஒரு பண்பை குறிக்கிறது எல்லாமே இது பண்பு பெயரில் வரும். அடுத்தது கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அடுத்தது ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வரும் வினைமூற்றுகளில் வேர் சொல்லுடன் சரியாக இணைந்துள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வரும் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நட அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து போர் வரும். குழி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்று கூடி அப்படின்னு வரும். அப்போது தோம் அப்படிங்கிறதுக்கு வந்து குற்றம், கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். கீழ்கண்ட நூல்களில் எது இளங்கோவடிகள் இயற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீலகேசி டேஷ் காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உடல் நோய்க்கு டேஷ் தேவை என அறிவியல் ஆத்திச்சூடி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஔடதம். உடல் நோய்க்கு ஔடதம் வந்து தேவை. ஔடதமோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் காரியாசன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்ப்போம். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி, ஆயுத எழுத்து முதல்ல வராது. அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி, ஆயுத எழுத்து சொல்லுக்கு இறுதியிலையும் வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு நடுவில் தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். கூற்று 1 and 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஔ என்ற நெட்டெழுத்துக்கு இணை எழுத்து வருவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவோட நெட்டெழுத்துக்கு இணை எழுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்போ ஆன்சர் ஊ வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறானது எது என கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சரை பார்த்துடலாம்.
குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. அப்போ குறில் எழுத்துக்கு வந்து 1 மாத்திரை வரும், நெடில் எழுத்துக்கு வந்து 2 மாத்திரை வரும், மெய் எழுத்துக்கு தான் அரை மாத்திரை வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அ, இ, ஐ, ஓ ஆகிய 4 நீண்டு ஒலிக்கும் எழுத்தை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். ஐ தான் வந்து நெடில் எழுத்தில் வரும், 2 மாத்திரை வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எழுத்து வரும். ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் டேஷ் காண்பது அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளை கொடுத்து அதில் விடுபட்ட சொல்லு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எப்பொருள் எத்தன்மையாதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வரும். அப்போ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். திரும்பியும் கூற்று மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரி. அடுத்தது கூற்று 2, உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருவாசகம் கொடுத்துருக்காங்க. தவறு. உலக பொதுமறைன்னா திருக்குறள் வந்து சொல்லுவாங்க. அப்போது கூற்று 1, 2 சரி, கூற்று 2 தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவள்ளுவ மாலை. அடுத்தது தத்தம் கர்மமே கட்டளைக்கல் எதற்கு வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க மாடல் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். பயனில்லாத கலர் நிலம் அப்படிங்கிறவங்க வந்து கல்லாதவர் வந்து சொல்லியிருப்பாங்க. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. புலித்தோல் போர்த்திய பசு அப்படிங்கிறது வந்து மனதை அடக்க இயலாதவர் அப்படின்னு வரும். அடுத்தது வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது எரிமுன்னர் வைத்தாரு அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். ஸோ இதுதான் ஃபைனலாக முடிஞ்சு போயிட்டு. ஸோ இதில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஆல் தி பெஸ்ட். இன்னும் 2 டேஸில் வந்து எக்ஸாம் வரப்போகுது. எல்லோரும் நல்லா தமிழில் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.